உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பில் அன்புமணியின் நடைபயணம் 3வது நாளாக காஞ்சிபுரம் மேட்டுத் தெருவில் தொண்டர்கள் புடைசூழ நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலா. பாலா, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பில் அன்புமணியின் நடைபயணம் 3வது நாளாக காஞ்சிபுரம் மேட்டுத் தெருவில் தொண்டர்கள் புடைசூழ நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். 3வது நாளாக அன்புமணியின் நடைபயணம் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் தொண்டர்கள் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பில் அன்புமணியின் நடைபயணம் 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இது குறித்தான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பில் அன்புமணியின் நடைபயணம் 3வது நாளாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். அர்ச்சனி, வணக்கம். அன்புமணி ராமதாஸ் அவர்களின் 3வது நாள் நடைபயணம் காஞ்சிபுரத்தில் தொடங்கி இருக்கின்றது. அவர் தமிழக மக்களுக்கான உரிமைகள் மீட்பு பயணம் என்ற பெயரில் 100 நாட்கள் நடைபயணத்தை தொடங்கி இருக்கின்றார். நேற்று முன்தினம் திருப்போரூரில் தொடங்கிய அவர் நேற்று செங்கல்பட்டு மாவட்டத்திலும் இன்று அவர் காஞ்சிபுரத்திலும் தொடங்கி இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய 10 அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக தான் இந்த நடைபயணத்தை தொடங்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக சமூக நீதி, கல்வி, சுற்றுச்சூழல், வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான உரிமை, இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் கிடைக்க வேண்டும். குறிப்பாக திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் எனவும், அதே போல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள், அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள் போன்றவை எல்லாம் தற்போது காணாமல் போய்விட்டது, ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்கின்றது, அவற்றை எல்லாம் சரி செய்து இழந்த ஏரிகளை எல்லாம் மீட்டு கொடுக்க வேண்டும் எனவும் அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இந்த நடைபயணத்தை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். நவம்பர் 1ஆம் தேதி தர்மபுரியில் இந்த நடைபயணத்தை அவர் நிறைவு செய்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.